அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்னுடைய 6வது காணொளியிலே ஓங்கும் அறிவு வளரும் உயிர் பற்றிய செய்திகளை உங்களுக்கு சமர்ப்பித்துள்ளேன். இப்போது அந்த ஓங்கும் அறிவும் வளரும் உயிரை பற்றிய செய்திகளை அறிவதற்கு அடிப்படை அறிவு அருளறிவு. இன்றைக்கு சமுதாயம், உலக சமுதாயம் தேங்கியும் ஏங்கியும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அருள் அறிவு இன்மையே. அருளறிவின் பார்வை என்பது முழுமையின் பார்வை. எல்லா வகையான மனித துயரங்களுக்கு தீர்வு காணுகிற அறிவு அருளறிவு. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் பொருளறிவு அல்லது மருளறிவு. மருளறிவும் பொருளறிவும் மயக்கத்தை தருமே தவிர உங்களுக்கு வெளிச்சத்தை தராது. மூவகை காட்சிகள் உண்டு: பொருள் காட்சி, உயிர் காட்சி, அருள் காட்சி. அருள் காட்சி என்பது வெளிச்சம், பொருள் காட்சி என்பது இருள், உயிர் காட்சி என்பது ஒளி. ஆகவே இருள் ஒளி என்பது மாறி மாறி வரும்போது மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் பொருளறிவு, உயிரறிவு. நமக்கு இருக்கிற ஒரு அடிப்படை சக்தி என்னவென்றால், நமக்கு சக்தியும் இருக்கிறது, சித்தமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. சக்தி இருந்தால், சக்தி இருக்கிறது என்றால் அது பொருளறிவு. சித்தி இருக்கிறது என்றால் அது உயிரறிவு. இறை அறிவு இருக்கிறது, அருளறிவு இருக்கிறது என்றால் அது ஞானம். அதான் வெளிச்சத்தை பற்றிய அறிவு. வெளிச்சம் வேறு, ஒளி வேறு, இருள் வேறு. இருளறிவு உள்ள வரை அங்கே உயிரறிவு இருக்காது, பொருளறிவு மட்டுமே இருக்கும். உயிரறிவு வந்த பிறகு நமக்கு உயிரறிவில் 2 வகையான உயிர் இருக்கிறது. ஒன்று ஆண், இன்னொன்று பெண். பெண்ணை ஆணும், ஆணை பெண்ணும் நேசிப்பது தான் உயிரறிவு. அது காதலாக இருக்கலாம். உயிரை உயிர் நேசித்தாலும், பெண் உயிரை ஆண் உயிரை நேசித்தாலும் அதெல்லாம் காதல், காமம் என்று சொற்களுக்குள்ளே அடங்கிவிடும். ஆகவே அந்த அறிவு பெரிய அறிவு அல்ல, பொருளறிவும் பெரிய அறிவு அல்ல. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருளறிவு என்பது வள்ளலாருடைய வாசகம். நூலறிவும் வாளறிவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அருளறிவுக்கும் பொருளறிவுக்கும் உயிரறிவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது இருக்கிற நூல்கள் எல்லாம் அருளை நூல் வடிவில் கொண்டு வந்து விடுபடி என்று நம்புகிறார்கள். அது சாத்தியமல்ல. அது வேதமானாலும் சரி, ஆகமமானாலும் சரி, அருளறிவை எந்த எழுத்துக்குள்ளே, சொல்லுக்குள்ளே அடக்கிவிட முடியாது. மனமும் வாக்கும் கடந்த இடம். அந்த அருளறிவை பெறாமல் ஒருவர் பேசினாலும், வினைகள் செய்தாலும், வாழ்ந்தாலும் அவர்கள் முழுமையை அறியாதவர்களே. அவர் சொற்களையும் அவர் எழுத்துக்களையும் அவரோடு உறவுகளையும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் மனித குலம் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க செய்யறதெல்லாம் 2 தான். தான் அறிஞ்சதே எல்லாம் உண்மையாக நினைச்சுக்கிறாங்க. பார்த்ததே உண்மை, கண்டதே காட்சி, கொண்டதே போல நினைக்கிறாங்க. அதை பலருக்கும் உபதேசித்து தானும் கெட்டு நமக்கு கூட இருக்கிறவரை கெடுத்து கொடுக்கிறார்கள். இதுதான் இந்த உலகம் கூட நடக்குது. நூலறிவும் பிழையுடையது, வாளறிவும் ஒன்றே அறிவு, அது அருளறிவு. அப்ப அருளறிவு என்னன்னு விளக்குவதுதான் இந்த காணொலியினுடைய ஒரு இலக்கு. அது உங்களுக்கு நான் விளக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது சொற்களை தாண்டியது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை கொண்டு இதை விளக்குகிறேன். அருள் என்றால் என்னவென்றால்,
நம்முடைய ஞான தெளிவே அருள், இறை அறிவு. உயிர் அறிவு என்பது அன்பு, உயிர் அறிவு என்பது அன்பு, இறை அறிவு என்பது அருள். அது இறையினுடைய தயவு, இது உயிர்களுடைய தயவு. தயவு என்றாலே அதற்கு சரியான ஒரு பொருள் காண வேண்டும் என்றால், தயவோடு இருப்பது என்றால் அன்போடு இருப்பது, இரக்கத்தோடு இருப்பது, கருணையோடு இருப்பது, பிரிவற்ற வாழ்வை நாம் கண்டு எல்லா உயிர்களின் இடத்திலேயும் இறை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இறையை உயிர்களிடம் காண்பதுதான் தயவு. உயிர்களையே இறையாக காண்பதுதான் தயவு. எங்கே கடவுள் இல்லை என்று நீங்கள் சிந்தித்தால் எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறது, இல்லாத இடம் கிடையாது. அகத்தில் 4 இடத்திலும் புறத்தில் 4 இடத்திலும் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், 4 இடமும் தெரியும். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். எந்த இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. எல்லாம் உடைய, எல்லாம் ஆன ஒரு பொருள் தான் அருள். இறை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. அது அருள் என்பது அது இருக்கிற இடம், இறை என்பது இருப்பவன். அந்த இருவரையும் அறிந்து கொள்ளாமல் வேற மற்றவையெல்லாம் அறிந்தும் எவ்வித பயனும் இல்லை. வாழ்வு முற்று பெறாது, வாழ்வு பயனுடைய வாழ்வாக இருக்காது, வாழ்வு ஓங்காது, வளராது. பிறக்கும் இறக்கும், தோன்றும் மறையும். ஆகவே அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்ற கூற்றுக்கு தற்போது நான் அளிக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால் எவருக்கும் அருள் விளைவு, எவருக்கும் இறை விளைவு. அது விளையாமல் இருப்பதற்கு காரணம் கடின சித்தம். கடின சித்தம். எல்லோரும் வன்முறையை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வன்முறை தான் பெரிய சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது ஆற்றலும் பொருளுமே தான் பெரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரை அருளறிவு விளையாது. அருளறிவு எல்லாம் உடையது, எல்லாம் ஆனது பற்றிய தெளிவே தான் அருளறிவு. ஆகவே இந்த அறிவை ஒருமை அறிவு என்று சொல்லலாம், ஒருமை உணர்வு என்று சொல்லலாம். ஒருமை உணர்வு என்றால் அது ஜீவனுடைய தயவு. ஒருமை, அது ஜீவனுடைய தயவு ஒருமை உணர்வு. இறையினுடைய தயவு ஒருமை அறிவு. அறிவு என்றாலே அது அற்றம் காக்கும், அழிவை தவிர்த்துவிடும். உணர்வு என்றாலே வளர்ச்சிக்கு உதவும், வளர்ந்து கொண்டே இருக்கும். உண்மை உயிர் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். உண்மை அறிவு எப்போதும் ஓங்கிக் கொண்டே இருக்கும். இதை அறிவிப்பது அருளறிவு ஒன்றே, அருள் உணர்வு ஒன்றே. வேற உணர்வுகளால் இதை காண முடியாது, உணர முடியாது. ஆகவே அருளறிவை பற்றி ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன். இது வள்ளலாருடைய வாக்குதான். ஆனால் ஓங்கும் அறிவு அருளறிவு என்றும் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. உயிர் உணர்வு என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வளரும் உணர்வையும் ஓங்கும் அறிவையும் இணைத்தால்தான் அருள் விளையும். ஆகவே அருளறிவு என்பது பொருள் அறிவு அல்ல, வினைகளை பற்றிய அறிவும் அல்ல. அருளறிவு என்பது முற்றும் முழுமையை பார்க்கிற அறிவு, முழுமையை உணர்கிற உணர்வு. அருளுணர்வு, அருளறிவு. அருள் அறிவு என்பது ஞானம், அருள் உணர்வு என்பது தயவு. அருள் உணர்வு தான் மெய் உணர்வு, தயவு. மெய்யுணர்வு இருக்கிற இடத்துல உயிருக்கு எதிரான ஒரு சிறிய வினைகள் கூட நிகழாது. உயிரை காக்கும், உயிரை காக்காது. உயிரை கௌரவிக்கும், உயிரை அசைக்கப்படுத்தாது. ஆகவே மெய்யுணர்வு என்பது உயிரில் இறையை பார்ப்பதுதான் மெய்யுணர்வு. அந்த காட்சியில இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று காண்பதுதான் அருளறிவு. எந்த காட்சியானாலும் சரி, ஞானக்காட்சி. ஞானக்காட்சி என்பது எல்லா இடத்திலும் அந்த இறைவன் இருப்பதை காண்பதுதான் ஞானக்காட்சி. அதுதான் வெளிச்சம்.
வெளிச்சம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. வெளிச்சம் இல்லாத இடமே கிடையாது. ஒளி இல்லாத இடம் இருக்கலாம், இருள் இல்லாத இடம் இருக்கலாம். ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம் எங்கேயும் இல்லை. நீங்க தேடி தேடி கண்டுபிடித்தாலும் சரி, இருள் இருக்கிற இடத்திலே ஒளி இருக்காது, ஒளி இருக்கிற இடத்திலே இருள் இருக்காது. ஆனால் வெளி இருக்கிற இடத்திலே வெளி எல்லா இடத்திலும் நீக்கரவர நிறைந்திருப்பதனாலே அது ஞான காட்சி. ஞான காட்சிக்கு அப்புறம் இன்னொரு காட்சி இருக்குது. உள்ளத்தில் நாம் இறைவனை பார்க்கிறோம், இறைவனை உணர்கிறோம். அது யோக காட்சி. ஞான காட்சி என்பது எல்லா இடத்திலும் இறைவனை பார்ப்பது. யோக காட்சி என்பது தன் உள்ளத்திலே பார்ப்பது, நம் உள்ளத்திலே பார்ப்பது. எல்லா இடத்திலும் பார்ப்பதை விட நம் உள்ளத்திலேயே பார்ப்பதுதான் மிக எளிது. அதற்கப்புறம் மூணாவது காட்சி ஒன்று இருக்குது. வினைகள் செய்வதற்கு என்ன வேணும்னா ஆற்றல் வேணும். வேறு எங்க பார்ப்பீங்க? இந்த வினைகள் செய்வதற்கு என்ன வேணும் என்றால் அதுதான் அக்னியில் வினை காட்சி. அக்னியைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். வினைகளை முதன்மைப்படுத்துவோர் அக்னியைத்தான் பார்ப்பாங்க. ஆகவே நெருப்பில் அவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள். மற்றவர்கள் சாமானியர்கள் எல்லாம், பக்திமான்கள் எல்லாம் உருவத்தில் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த வினைகள் வேறுபாடே தவிர இறை எல்லா இடத்திலும் இருக்குது. 4 இடத்திலும் இருக்கிறது. அகத்திலும் இருக்கிறது, அகப்புறத்திலும் இருக்குது, புறத்திலும் இருக்கிறது, புறப்புறத்திலும் இருக்கிறது. ஆகவே இதில் உயர்வு தாழ்வு பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவரவர்களுக்கு எது சாத்தியமோ, எது இயலுமோ அவர்கள் அதை செய்வதற்கு அனுமதி வேண்டும். அவர்கள் இயல்பாகவே உயர்வார்கள். உயர்ந்த பின் சமரசத்துக்கு வந்து விடுவார்கள். ஞானிகள் தான் சமரசத்துக்கு வர முடியும். சித்தர்களும் சமரசத்துக்கு வந்துடலாம். ஆனால் பக்தியில் இருக்கிறவங்களும் கிரியில் இருக்கிறவங்களும் சமரசத்துக்கு வரமாட்டாங்க. வினைகளால் தன்னை, அதாவது உயர்வதற்கும் தாழ்வதற்கு காரணம் உயிர்கள் யாவும் சமமே. ஆனாலும் வினைகள் சார்ந்தவர்கள் அதனால் வேறுபடுகிறார்கள். ஒருவன் ஆக்கபூர்வமாக உழைக்கும் போது அந்த வினையினுடைய தகுதி தரம் வேறு, காக்கின்றவருடைய வினை தரம் வேறு, அழிக்கின்றவருடைய தரம் தகுதி எல்லாம் வேறு. ஆகவே வாழ்வு என்பது வினைகளால் வேறுபடுவதனாலே அது ஏற்ற தழுவுகிறது. வினைகளின்றி உயிரை பார்த்தால் அது எல்லாமே சமம்தான். தோற்றமின்றி எல்லாவற்றையும் பார்த்தால் எல்லாமே சமம்தான். யோக காட்சியில் பார்த்தாலும் அதுவும் சமம்தான். ஞான காட்சியில் பார்த்தாலும் அது சமம்தான். ஆனால் உயர்வு என்று எதை நாம் நினைக்கிறோமோ, உச்சத்தை தொட்ட பிறகு நடுநிலைக்கும் சமநிலைக்கும் வந்து விடுவதுதான் சன்மார்க்க வாழ்வு. சன்மார்க்க வாழ்வு பெற்றவர்களுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, வாழ்வு மட்டுமே. அருளறிவு ஒன்றே அறிவு. அருளறிவை பெறாமல் பேசுவதும் கூட தவறுதான், எழுதுவதும் கூட தவறுதான், வாழ்வதும் கூட தவறுதான். அந்த தவறைத்தான் இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தவறிலிருந்து மீட்பதுதான் சன்மார்க்கத்தின் பணி. அப்பணியைத்தான் நான் முதன்மையாக கருதுகிறேன்.